வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பரபரப்பாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பல பேர் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்ட நபர் மீது கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல ஊர்கள்லேருந்து. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூடாதுன்ட்டு அவர் எல்லாருக்கும் அமௌண்ட்டு கொடுத்துருவாருங்க சார். அந்த மாதிரி தான் ஒரு 33 மாதமாக இந்த கம்பெனி செயல்பட்டு இருக்குது. இந்த அசோக் ஸ்டீல் இதுன்றவன் கார்பரேட் கம்பெனி மேலே பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்கள ஒரு அமௌண்ட்டு கொடுக்கவே இவர் மைவி3 மேலே கேஸ் போட்டிருக்காருங்க. அதனால் அவர் நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்க சார். ஏன்னா அவர் கம்பெனி நல்ல கம்பெனிங்க, ஆனஸ்டான கம்பெனி. எந்த ஒரு மக்களும் இந்த கம்பெனியால் பாதிக்கப்படல. நாங்கள் யாரும் போய் கம்பெனி மீது கேஸ் கொடுக்கல. இவனே தான் போயிட்டு கேஸ் கொடுத்து இந்த கம்பெனி மூட போகிறாங்க, நீங்களாம் கேஸ் கொடுங்க அப்படின்லாம் இவரே பிளாக்மெயில் பண்ணுறாரு. வீடு வீடாக போய் கேட்குறாருங்க. இதனால் மக்கள்லாம் மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க. இப்போ எம்பி எலெக்ஷன்னால ஒரு 3 மாதம் பே விட்டு நிறுத்திருந்தாங்க. கேஒய்சி பண்ணிவிடுங்க அப்படின்னு. கேஒய்சி பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜூன் 4ஆம் தேதி பே விட்டு போடுற மாதிரி சொன்னாங்க. ஜூன் 4லேருந்து இவர் கேஸ் போட்டதுனால எம்டி அவரே போய் சரண்டர் ஆகிட்டாருங்க. சென்னை ஹைகோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டாருங்க. சரண்டர் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ ப்ரூஃப் எல்லாம் நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் இவன் இதுதான் எங்களுக்கு இந்த கம்பெனி தான் வாழ்வாதாரன்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா கம்பெனி ஆனஸ்டான கம்பெனிங்க. சில தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஎம்ஆர், எஸ்பிஓ இதெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடுறாங்க. அங்கெல்லாம் போய் இவர் செய்ய மாட்டேன்றார். அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பாதிக்கப்பட்டவங்களை வாங்கி தர மாட்டேன்றார். நல்ல கம்பெனி நிறுத்தணும்னு பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கு 100 கோடி வேணுமா. இவர் தனிப்பட்ட இவர் நல்ல செல்வந்தராக வாழ 100 கோடி கேட்குறாருங்க. இவரை எப்படியாவது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஒரு ஆள் சொல்லி எம்டியை உள்ள வச்சிருக்கீங்க. எம்டி மக்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்காரு. 75 லட்சம் மக்கள் இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கூடுனா பிரச்சனை வருந்தா நிறைய பேர் வரலைங்க. இல்லைன்னா இங்கே ஈரோடு கொள்ளாதுங்க. அந்தளவுக்கு கூட்டம் வருங்க. எல்லாரும் நீதி நியாயத்துக்காக போராடணுன்ட்டு நாங்களாம் வந்திருக்கிறேங்க. கலெக்டர் சார்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். இதை பற்றி அவர் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் தருவீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாரும் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் அசோக் ஸ்டீல் கண்டிப்பாக கைது பண்ண. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறுவனத்திற்கு சாதகமாக நிறுவனத்துடைய பொருட்களை அங்கங்கே உள்ள ஸ்டோரில் வாங்குவது தான் நிறுவனத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியாகவும் தொடர்புடையாக நம்ம நிறுவனம் நடப்பதற்கு ஏதுவாகவும் இருக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில் இப்போ நிறைய நபர்கள் பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம மைவி3 ஸ்டோரில். அதை பற்றியுடைய ப்ரூஃபை நம்ம இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே மைவி3 ஸ்டோரில் இன்றைக்கி வாங்கப்பட்ட சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ். லேப் ரிசிப்ட். அதாவது பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பல பேர் மனு கொடுத்துட்ருக்காங்க நான் கம்பெனிக்கு எதிரானவர்கள் மேலே. எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸில் சில பேர் சிஎம் செல்லுக்கு மெயில் அனுப்புகிறாங்க. பல விதமான முறைகளில் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா மக்கள் தன்னை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதன் காரணமாக தான் இந்த எழுச்சி நடைபெற்றிருக்கு. வெகு விரைவில் நிறுவனத்துடைய எம்டி வெளியே நமக்கான வருமானத்தை கொடுப்பாரு. சரி, நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். நிச்சயமாக ஒரு நல்ல காலம் வெகு விரைவில் பிறக்கும். அப்புறம் நாளைக்கு நம்ம எம்டிக்கு ஒரு ஹியரிங் இருக்குது. அதோடைய அப்டேட்டை நம்ம சேனலில் போடுறேன் கிடைச்ச உடனே. மக்கள் கூட்டமாக இது பண்ணாமல் நல்ல வேலை ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக அவரவர் தனித்தனியாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுதான் கரெக்டாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். சரிங்களா? கூட்டமாக போய் ஒரு இதை கொடுக்குறது அவங்களுக்கு நபர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும். பல பேர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயும் சென்ட் பண்ணியிருக்காங்க கலெக்டருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.